அதிமுகவினரை பற்றி கடிந்துரைக்க திமுகவினருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று வினா எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்று புதியதாக கண்டுபிடித்திருக்கும் ஸ்டாலினுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து விடலாம் எனவும், கொரோனா மட்டும் திமுக ஆட்சியில் வந்திருந்தால் இந்த முதலமைச்சரே காணாமல் போயிருப்பார் எனவும் தெரிவித்துள்ளார். நம்ம இயக்கத்தை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே அவரு கிடைக்கல. அதனால மத்தியில் இருக்கிற நாடாளுமன்றத்தை தொகுதி வரமுறை பற்றி பேசுறார். இந்த இப்ப நடக்கிற தேர்தல் என்ன தேர்தல், அதை பத்தி பேசையா. நடக்காத நாடாளுமன்ற தேர்தல் எதுக்கு பேசிட்டு இருக்கிற? அதனால என்ன பயன்? ஆக எப்படியாவது காலத்தை ஓட்டணும். தேர்தல் வரைக்கும் எப்படியாவது அதிமுக மீது அவதூறு பிரச்சாரம் பண்ண வேணும். எடப்பாடி பழனிசாமியை அவதூறா பேச வேணும். அதுக்காக இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. திமுக ஆட்சியில் வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்றும் வரல. அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாத போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா, தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு. டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம் ஸ்டாலின். எத்தனை தடவை தான் சொல்றது? தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டுக்கு வா. டெல்லியிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. ஏதோ டெல்லியில் பயமாட்டு இருக்குது ஸ்டாலினுக்கு. டெல்லி விட்டு தமிழ்நாட்டுக்கே வரமாட்டேங்கிறார். ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டில் தான் தேர்தல் நடக்குது, அதுவும் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலை பற்றியே பேச மாட்டேங்கிறார் ஸ்டாலின்.